ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானுமே அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1 மீட்டர் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். போன தடவை எப்படி வந்து பில்லோ கவருக்கு வந்து நார்மலாக எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன், அதே மாதிரி தான் இதுக்கும் வந்து 1 மீட்டர் வந்து நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய பில்லோ எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நான் வந்து பில்லோ கவருக்கு தேவையான அளவுக்கு துணியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி கிளாத்தில் கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் பாப்ளின் கிளாத் வாங்கி இல்லை காடா கிளாத் வாங்கி கூட கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதோட ஹைட் எவ்வளோன்னு பார்க்குறேன். இந்த எட்ஜ்லேருந்து கடைசி எட்ஜ் வரைக்கும் பார்க்கணும். இப்படி பார்க்கும்போது என்னோடய ஹைட் பார்த்தீங்கன்னா 23 இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஹைட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 13 இன்ச் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஹைட் இன்னும் ஒரு பாயிண்ட் அதிகமாக வேணும் அப்படிங்கிறக்காக 1/2 இன்ச் வந்து ஹைட் வந்து சேர்த்தி வைக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வருதோ அதோட 1/2 இன்ச் சேர்த்து வச்சிங்கன்னா கொஞ்சம் பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ 23 இன்ச் வந்து எனக்கு கிடச்சிருக்குது. ஸோ நான் அது கூட ஒரு 1.5 இன்ச் வந்து சேர்த்தி வச்சுக்க போகிறேன். 1/2 இன்ச் வந்து கொஞ்சம் ஹைட் வரணும் அப்படிங்கிறக்காகவும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 இன்ச் வந்து கீழேயும் மேலேயும் மடக்கி அடிக்க, அதாவது தையல் போடுறதுக்காகவும் நான் இந்த 1/2 இன்ச் வந்து விடுறேன். அதாவது மேலே 1/2 இன்ச் கீழே 1/2 இன்ச் மொத்தமாக 1 இன்ச் விட்டுருக்கேன். அது இல்லாமல் ஒரு 1/2 இன்ச் விட்டுருக்கேன். ஓகேங்களா? அது வந்து ஹைட் வந்து கரெக்டாக வரணும் அப்படிங்கிறக்காக. அதாவது நம்ம வந்து இப்படி போன தடவை வந்து ஒரு ஸ்டிச்சு உள்ளே போட்டு அதுக்கப்புறம் வெளியே போட்டோம். உள்ளுக்குள்ளே எந்த ஒரு பிசுறும் தெரியாமல் நம்ம எப்படி இன்விசிபிள் ஸ்டிச்சஸ் போடுறோமோ அதுக்காக தான் நான் இந்த 1/2 இன்ச் வந்து சேர்த்தி வந்து போடுறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டபுளாக வந்து கிளாத்தை ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கோம், 1 மீட்டர் கிளாத்தை. இப்போ இந்த கிளாத்தோட ஹைட்டை நம்ம வந்து அளந்து எடுத்துக்கலாம். கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டு அதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அது வந்து கொஞ்சம் அந்த கிளாத் வந்து ஏற்றி தாத்தி இருக்கிறங்காட்டி அந்த பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக எப்போவுமே அந்த ஓரத்தில் இருக்க கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 1/2 இன்ச் குறிச்சிட்டேன். அதுக்கப்புறம் மேலே வந்து நம்மளுக்கு தேவையான ஹைட் எவ்வளவோ அவ்வளோ குறிச்சிக்கோங்க. உங்களோட தலைவாணியோட ஹைட் எவ்வளவோ அந்த அளவுக்கு நீங்கள் குறிச்சிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய தலைவாணியோட வித் எவ்வளவோ அதையும் குறிச்சிக்கோங்க. அதாவது அகலம் எவ்வளவோ அதையும் குறிச்சிக்கோங்க. நம்ம ஏற்கனவே வந்து டோட்டல் பண்ணிட்டோம். 23 + 1.5 இன்ச்சு. ஓகேங்களா? அதனால அந்த அளவுக்கு நான் வந்து நான் வந்து குறிச்சிக்கிறேன். ஓகேங்களா? டோட்டலாகவே அந்த அளவுக்கு நான் வந்து குறிச்சிட்டேன். ஓகேங்களா? அடுத்தது நம்மளோட வித் எவ்வளவோ அதையும் நம்ம வந்து மெஷர் பண்ணி அதையும் நம்ம வந்து குறிச்சிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த பக்கம் பாருங்கள், அகலம் எவ்வளவோ அதை வந்து நான் குறிச்சிக்கிறேன். ஓகேங்களா? அகலம் வந்து 13 இன்ச் வந்துச்சு. நான் அது கூட வந்து ஒரு 2 இன்ச்சு ஆட் பண்ணி வச்சுருக்கேன். 13க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நான் இந்த இடத்துல ஒரு 2 இன்ச்சு ஆட் பண்ணி தான் 5 இன்ச்சாக வச்சுக்கிட்டேன் என்னோடய அளவை. ஓகேங்களா? இது எதுக்காகனா இதுவும் வந்து சைடில் வந்து நம்ம வந்து 2 ஸ்டிச்சஸ் போடுவோம். அதாவது வெளிப்பக்கம் உள்பக்கம்னு 2 ஸ்டிச்சஸ் இன்விசிபிள் ஸ்டிச்சாக வரணுங்கிறக்காக. அதுக்காக தான் இந்த எக்ஸ்ட்ரா வந்து நான் ஒரு 2 இன்ச் விட்டுருக்கேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ இருக்குதோ அது கூட வந்து 1.5 இன்ச் சேர்த்து விட்டுருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு வந்து நான் சேர்த்தி தான் விட்டுருக்கேன். இதை வந்து நம்ம குறிச்சிக்கலாம். ஓகேங்களா? இதன் கீழே பாருங்கள், பிசுறு தெரியாமல் இருக்க கட் பண்ணுறதுக்காக நான் கோடு போட்டு வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம வந்து கம்பல்சரி கோடு போட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக கரெக்டாக கட் பண்ணுறக்கு வரும். அதுக்காக தான் நான் வந்து இதை வந்து கோடு போட்டு கரெக்டாக கட் பண்ணுறேன். ஓகேங்களா? இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இதை நம்ம இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக 1/2 இன்ச் நான் போட்டு வச்சுருந்தேன் இல்லைங்களா? அதையும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற அந்த கோடு போட்ட பார்ட்ஸையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? கத்திரிக்கோல் கொஞ்சம் சாணம் பிடிக்காமல் இருக்கங்காட்டி கொஞ்சம் நல்லா கட் பண்ண மாட்டேங்குது. நீங்கள் கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. பிசுறு இல்லாமல் கட் பண்ணுங்கள், அப்போ தான் நீட்டாக வரும். ஓகேங்களா? இப்போ இதை நம்ம நல்லா நேராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஹைட்டும் சரி வித்தும் சரி கரெக்டாக உங்களோட பில்லோ எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நம்ம இந்த அகலத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து அடுத்ததாக என்ன பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். இது நம்ம டபுள் ஃபோல்டிங்கில் கட் பண்ணிக்கலாம். அதாவது 2ஆக இருக்குது, கீழே ஒன்று மேலே ஒன்று. ஓகேங்களா? இப்போ இந்த சைடில் இருக்கிற இதையும் வந்து கட் பண்ணி இப்போ மீதி இருக்க மேல் கிளாத்லேயும் வந்து நம்ம ஒரு 6 இன்ச்சு + 1 இன்ச்சு எடுத்துக்க போகிறோம். இது எதுக்காக அப்படின்னா இது கவர் பில்லோ, அதனால இந்த பார்ட்டு தனியாக நம்மளுக்கு வேணும். மொத்தமாக 3 கிளாத் வேணும். அதாவது பேக்கு, ஃப்ரண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே வைக்கிற அந்த கவர். இதுக்கு வந்து 6 இன்ச் + 1 இன்ச் மொத்தமாக 7 இன்ச் வந்து ஹைட் எடுத்திருக்கோம். அதே மாதிரி அகலம் பார்த்திங்கன்னா நம்மளோட பில்லோ கவரில் எவ்வளோ வந்துச்சோ அதே அகலம் தான். அதாவது 15 இன்ச்சஸ் நம்ம வச்சோம், அதே அகலம் தான் நம்ம இதுக்கும் வைக்க போகிறோம். ஓகேங்களா?
இந்த 7 இன்ச்சஸ் ப்ளஸ் ஒரு 15 இன்ச்சஸ் வந்து நம்ம எடுத்திருக்கிற கிளாத்து ஒரே ஒரு கிளாத்து தான். அதாவது மேல் பக்கம் மட்டும்தான் வைப்போம். இது 2 கிளாத் தேவையில்லை. இந்த கிளாத் மட்டும்தான் 2 கிளாத், அதாவது பார்த்திங்கன்னா ஃபோல்டிங்கில் இருக்குது. இதை வந்து நம்ம ரெண்டாக இந்த சைடில் வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகேங்களா? இல்லை நீங்கள் தனித்தனி கிளாத்தாக 2 கிளாத் வச்சு கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி அளவு எடுத்து கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஃபோல்டிங்கில் போட்டு தான் கட் பண்ணேன். அதனால் இந்த சைடில் இருக்க அந்த ஃபோல்டிங்கை கட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த பக்கம் ஃபோல்டிங்கில் இருக்கிறத கட் பண்ணி விட்டுறேன். ஓகேங்களா? ஃபுல்லாக இதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பேக்கில் ஒன்று இருக்கும், ஃப்ரண்ட்டில் ஒன்று இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பேக்கில் இருக்கிறத ஃப்ரண்ட்டில் இருக்கிறத 2 பீஸாக நம்மளுக்கு கிடச்சிருக்கும். அது இல்லாமல் நம்ம இன்னொரு பீஸ் வந்து வச்சுருக்கோம். இதில் ராங் சைடு எது ரைட் சைடு எதுன்னு நான் இப்போ உங்களுக்கு குறித்து காட்டுறேன். ஏன்னா இது ஒரே கலர் கிளாத்தாக இருக்குங்காட்டி நான் உங்களுக்கு பிரிண்டடாக இருந்தாக்கா ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து பிரிண்டட் இல்லாமல் ப்ளைனாக இருக்கங்காட்டி நான் உங்களுக்கு ராங் எது ரைட் சைடு எதுன்னு நான் குறித்து காட்டுறேன். எப்போவுமே நம்ம குறிக்கிறப்ப ராங் சைடில் தான் வந்து இந்த மாதிரி எழுதுறது எல்லாமே எழுதணும். நான் இப்போ உங்களுக்கு நல்லா தெரியணுங்கிறக்காக ரைட் சைடில் வந்து எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு கிளாத்தாக நம்ம மடித்து வச்சிடலாம். இந்த 2 கிளாத் கட் பண்ண இல்லைங்களா நீளமாக, அதில் ஒரு கிளாத்தை நான் மடித்து வச்சுட்டேன். இன்னொரு கிளாத்தை எடுத்துக்கிறோம். அதில் வந்து மேலேருந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சஸ்க்கு குறிச்சிக்கோங்க. 4 இன்ச்சஸ் குறிச்சிட்டு அதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த பக்கமும் சரி அந்த பக்கமும் சரி, அதாவது வித் வைஸில், அதாவது அகலத்தில் 4 இன்ச்சஸ் ஹைட்டில் குறிச்சிட்டு அந்த 4 இன்ச்சஸ் ஹைட்டை வந்து அந்த அளவுக்கு மட்டும் நம்ம வந்து நேராக கட் பண்ணி எடுத்துடலாம். இது எதுக்காக அப்படின்னா, நம்ம கவரில் வந்து இன்னொரு பீஸ் நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை இது கூட ஜாயின் பண்ணும்போது இதுவும் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா நீட்டாக ஃபினிஷிங் வராது. அதுக்காக தான் இந்த 4 இன்ச்சஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். உங்களோட ஹைட் எவ்வளோ இருந்தாலும் நீங்கள் 4 இன்ச்சஸ் டு 5 இன்ச்சஸ்க்குள்ளே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது எல்லாத்துக்குமே கொஞ்சம் கரெக்டான அளவாக இருக்கும். 4 to 5 இருந்தாவே போதும். அதே மாதிரி நம்ம வச்சுருக்க அந்த சின்ன பீஸில் வந்து 6 இன்ச்சஸ் ப்ளஸ் 1 இன்ச்சஸ் வச்சோம். அதே மாதிரி நீங்கள் 6க்கு பதிலாக 8 இன்ச்சஸ் கூட வச்சுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி இதையும் வந்து கட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கிளாத்தை வந்து இந்த இடத்துல வச்சுருக்கோம் பாருங்கள். ஒரு கிளாத் கட் பண்ணாமல் வச்சுருக்கோம் இல்லைங்களா பெரிய சைஸில், அந்த ஹைட் அதே ஹைட் வச்சு அந்த ஹைட்டை அப்படியே வச்சுக்கிறோம். அந்த கிளாத்தை அப்படியே வச்சுக்கிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அதை வந்து நல்ல பக்கத்தில் வச்சுக்கிறோம். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த 15 இன்ச் ப்ளஸ் ஒரு 6 ப்ளஸ் 7 இன்ச் கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா சின்ன பீஸு, அந்த பீஸோட நல்ல பக்கத்தை குறிச்சிக்கோங்க. அதை அடிப்பக்கமாக போயிடணும், கெட்ட பக்கம் மேலே இருக்கணும். ஓகேங்களா? அந்த பெரிய பீஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த குட்டி பீஸ், அதுக்கு மேலே வந்து இன்னொரு அந்த 4 இன்ச் கட் பண்ணி எடுத்தோம் இல்லைங்களா, அந்த கிளாத்தை நம்ம வச்சுக்கணும். ஓகேங்களா? அதை வந்து இந்த சின்ன கிளாத் வந்து நடுவில் தான் இருக்கணும் 2க்கும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது வந்து பேக் சைடில் வச்சிடாதீங்க. ஓகேங்களா? இது கெட்ட பக்கம், உங்களுக்கு தெரியறதுக்காக நாங்கள் ராங் போட்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா? இந்த கெட்ட பக்கத்தில் நீங்கள் வச்சிட வேணாம். இதை வந்து நல்ல பக்கமாக திருப்பி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த பக்கம், அதாவது இதுதான் நல்ல சைடு. இந்த நல்ல சைடு நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும் ஃபஸ்ட்டு கிளாத், அதாவது நீளமான கிளாத். அடுத்தது இந்த சின்ன கிளாத் வந்து கெட்ட பக்கத்தை இந்த மாதிரி வைக்கணும். ஓகேங்களா? அதுக்கு மேலே வந்து நம்ம 4 இன்ச் கட் பண்ணி ஒரு பெரிய கிளாத் வச்சுருந்தோம் இல்லைங்களா, 3rd கிளாத், அதை வந்து இதுக்கு மேலே ராங் சைடில் தான் வைக்கணும். அதாவது நம்மளை பார்த்து ராங் சைடு இருக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி சைடில் ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்டிச் போடணும். அதாவது 4 பக்கமுமே ஸ்டிச் போடணும். ஓகேங்களா? இந்த நடுவில் வந்து ஸ்டிச் போட வேணாம். அதாவது 2 கிளாத்தும் ஜாயிண்ட் ஆகுது இல்லை, சின்ன கிளாத்தும் பெரிய கிளாத்தும், அந்த இடத்துல ஸ்டிச் பண்ண வேணாம். மேலேருந்து சைடில் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கிளாத்தை இப்படி மடக்கி ஃபோல்டு பண்ணி தைச்சிக்கணும். அதே மாதிரி இந்த கிளாத்தையும் மடக்கி ஃபோல்ட் பண்ணி கெட்ட பக்கத்தில் தைச்சிக்கணும். ஓகேங்களா? இது எதுக்காகனா ஓர் அடிக்கிறது தான். இதுக்காக தான் நம்ம வந்து 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டோம். இப்போ தையலுக்கு போயிடலாம் வாங்க. நம்ம இப்போ வந்து ஸ்டிச்சிங் போகிறக்கு முன்னாடி இதோட தியரியை வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, எப்போவுமே மறக்காது. ஓகேங்களா? என்வலப் பில்லோ கவர்னு போட்டுக்கோங்க. இது வந்து கவராக இருக்காங்காட்டி இதுக்கு பேர் என்வலப் பில்லோ கவர். ஓகேங்களா? இதுலேயே சைடில் வந்து ஃப்ரில் வச்சு கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா வந்து நீட்டான ஃபினிஷிங் இருக்கும். இதோட தேவையான அளவு என்னென்னா ஹைட், அதாவது உங்கள் பில்லோவோட ஹைட் என்ன அதை எழுதிக்கோங்க. நான் வந்து என்னோடய ஹைட் தான் எழுதுவேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பில்லோவில் அளந்து பார்த்து எவ்வளோ இருக்கோ அதை எழுதிக்கோங்க. அதே மாதிரி வித்தும் வந்து நீங்கள் எவ்வளோ எழுதுறீங்களோ அவ்வளோதான், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ என்னோடய ஹைட் பார்த்திங்கன்னா 23 இன்ச் இருந்துச்சு. ஸோ அதை தான் நான் இப்போ வந்து எழுதிக்க போகிறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்மளோட கிளாத்தோட அளவு எவ்வளோ இருந்துச்சுன்னு நம்ம எழுதிக்கலாம். ஹைட் எவ்வளோ இருந்துச்சு, வித் எவ்வளோ இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம எழுதிக்கலாம்.
அது கூட நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வைக்க போகிறோம். இது எதுக்காகனா தையலுக்காக. இந்த 1.5 இன்ச் எதுக்காக அப்படின்னா, நம்ம வெளிப்பக்கம் ஒரு தையல் போட்டு உள்பக்கம் ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கணுங்கிறக்காக ஒரு தையல் போடுவோம். அதுக்காக தான் நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் எக்ஸ்ட்ரா விடணும்னு. அதுக்காக 1.5 இன்ச் நான் எக்ஸ்ட்ரா விடுறேன். ஓகேங்களா? அதே மாதிரி வித்தில் வந்து 13 இன்ச் இருந்துச்சு. அது கூட 2 இன்ச் வந்து நான் விட்டுக்கிறேன். இது எதுக்காக நான் 2 இன்ச் மட்டும் விடுறேன் அப்படின்னாக்கா, மேலே வந்து மடக்கி அடிப்போம் இல்லைங்களா? இந்த ஒரு கிளாத்தை வந்து நம்ம சும்மா அடிப்போம். இன்னொரு கிளாத்தை மடக்கி அடிப்போம். அதுக்காக நான் 2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 3வது பீஸும் ஒன்று நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அந்த 3வது பீஸ் வந்து 6 இன்ச்சில் வந்து சொல்லியிருந்தோம். அதை நான் இங்கே வந்து மென்ஷன் பண்ண எழுத மறந்துட்டேன். நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இதான் ஒரு கிளாத் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். எத்தனை இன்ச்சு ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா 23 + 1.5 இன்ச். அதாவது உங்களோட ஹைட் + 1.5 இன்ச் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஹைட்டை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் உங்களுடைய ஹைட்டு. ஓகேங்களா? உங்களுடைய பில்லோவோட ஹைட். இந்த மாதிரி நம்மளுக்கு 2 கிளாத் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? அதே மாதிரி இதோட அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15 இன்ச்சஸ். அதாவது 15 இன்ச் வந்து தையலுக்கும் சேர்த்து நம்ம எடுத்திருக்கோம். உங்களுக்கும் அதே மாதிரி தையலுக்கும் சேர்த்து எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கீழே நம்மளுக்கு தையல் வரும், மேலேயும் தையல் வரும், சைட்லேயும் நம்ம வந்து தைப்போம். ஓகேங்களா? அதுக்காக தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 கிளாத் இதில் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? 2 ஃபோல்டிங்கில் எடுத்திருக்கோம். அதை நான் வந்து ஃபோல்டிங்கை வந்து கட் பண்ணி காமிச்சேன். ஓகேங்களா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு கிளாத்து, அதாவது இந்த கிளாத்தில் கட் பண்ணதில் இன்னொரு கிளாத் தனியாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஓகேங்களா? அந்த கிளாத்தில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 4 இன்ச் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? இதில் 4 இன்ச்சஸ் வந்து அளந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். அதுக்காகத்தான் நான் வந்து இந்த மாதிரி டீட்டெயிலாக வரைஞ்சி காட்டுறேன். நீங்களும் இந்த மாதிரி வரைஞ்சி வச்சுக்கிட்டிங்கன்னா பின்னாடி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த கிளாத்லேருந்து எடுத்த ஒரு கிளாத்தில் 4 இன்ச் மேலே ஹைட்டில் குறித்து அந்த கிளாத்தோட அந்த பாயிண்ட்டை மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு 3வது கிளாத் இருக்குது. அந்த கிளாத் என்னன்னு பார்த்தீங்கன்னா 15 இன்ச்சஸ். இதுவும் அகலம். இதை உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காட்டுறேன். ஏன்னாக்கா நீங்கள் மறந்துடக்கூடாது. அதுக்காக தான். இப்போ அதே 15 இன்ச்சஸ் தான் இந்த கிளாத்லேயும் அகலம் எடுக்கணும். அதே மாதிரி ஹைட் பார்த்திங்கன்னா 6 + 1 இன்ச்சு நான் வந்து எடுத்திருந்தேன். ஓகேங்களா? உங்களுக்கு ஹைட் இன்னும் கூட கொஞ்சம் வேணும்னா 7 + 1 கூட வச்சுக்கலாம். உங்களோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை ஹைட்டாக கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? அந்த அளவுக்கு நம்மளோட தலைவாணி வந்து இன்செர்ட் ஆகி உள்ளே இருக்கும். ஓகேங்களா? அந்த பில்லோ வந்து இன்செர்ட் ஆகி உள்ளே இருக்கும். இப்போ இதை நம்ம எப்படி வந்து வைக்க போகிறோம் அப்படின்றத காட்டுறேன். இப்போ நம்மளோட லாங் கிளாத் இருக்குது இல்லைங்களா? ஃபஸ்ட்டு கிளாத்து அதோட ரைட் சைடு வந்து நம்மளை பார்த்த மாதிரி வைக்கணும். இந்த இடத்துல கீழே வந்து தையல் போடுவோம், மேலே வந்து தையல் வரும். அதே மாதிரி சைட்லேயும் 4 பக்கமுமே நம்ம வந்து இதுக்கு தையல் போடுவோம். ஓகேங்களா? அதாவது இப்போ இல்லை, 3 கிளாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த 4 கிளாத்தும் 4 பக்கமுமே வந்து நம்ம வந்து தையல் போடணும். ஓகேங்களா? அதுக்காகத்தான் நம்ம எல்லா பக்கமும் 1/2 இன்ச் வந்து நம்ம விட்டுருக்கோம். ஓகேங்களா? இந்த 2 சைட்லேயும் 1/2 இன்ச் விட்டுருக்கோம். இந்த சைடில் நான் ஒரு 3/4 இன்ச் விட்டுருக்கேன் இல்லைங்களா? ஏன்னாக்கா உங்களுக்கு 1.5 இன்ச்சுன்னு நான் எக்ஸ்ட்ரா சொன்னேன். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச் வரும். நான் இதில் 1/2 இன்ச்சுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு கிளாத். இந்த கிளாத்தை நம்ம பக்கம், அதாவது நம்மளை பார்த்த மாதிரி நல்ல பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். ஓகேங்களா? அதுக்காக நான் இந்த இடத்துல டிக் மார்க் பண்ணுறேன். நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு ஒன். இதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கிளாத்தை அரேஞ்ச் பண்ணோம். ஓகேங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு கிளாத்து நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணோம். இதுக்கு மேலே வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த செகண்ட் கிளாத்தை இந்த கட் பண்ண கிளாத்தை 3வதாக தான் வைக்கணும். இப்போ வைக்கக்கூடாது. கீழே இருக்கிறதா கட் பண்ண கிளாத். ஓகேங்களா? இங்கே கீழே வந்து வைக்கிறது தான் 3வதாக வைக்கிறது தான் வந்து அந்த கட் பண்ண கிளாத்து. செகண்டாக வச்சது அந்த சின்ன கிளாத். ஓகேங்களா? நான் உங்களுக்கு வரைஞ்சி காமிச்ச சின்ன கிளாத்து. இப்போ இந்த சின்ன கிளாத்தை வந்து பாருங்கள், இதுதான் இந்த சின்ன கிளாத் இருக்குது இல்லைங்களா? இந்த கிளாத்தில் இங்கே கீழே வந்து மடக்கி அடிப்போம். ஓகேங்களா? அந்த மடக்கி அடித்த பக்கம் நம்மளுக்கு கீழே இருக்கணும். அதாவது ஃபோல்டிங் பண்ணி அடிப்போம் இல்லைங்களா? பிசுறு தெரியாமல், அந்த மாதிரி அடித்தது கீழே இருக்கணும். மேலே வந்து அந்த பிசுறு தெரிகிற பக்கம் வைக்கணும். அந்த மாதிரி வச்சுக்கணும். ஓகேங்களா? இதுதான் செகண்டாக வைக்கணும். இதை எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபஸ்ட்டு கிளாத்து ஃபஸ்ட்டு வைக்கிறோம். ஓகேங்களா? இது நல்ல பக்கம் நம்ம பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். ஓகேங்களா? அதுக்கு தான் நான் வந்து இந்த டிக் மார்க் போடுறேன். இது வந்து செகண்ட் கிளாத்து. இதைத்தான் செகண்டாக நம்ம அரேஞ்ச் பண்ணோம். இது வந்து கெட்ட பக்கம் நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். அதுக்கு தான் நான் ராங் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ இந்த கிளாத் எடுத்து நம்ம இங்கே வச்சுட்டோம். ஓகேங்களா? இப்போ புரியுதுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா தேர்டு கிளாத்தை எப்படி வைக்கிறோம் அப்படின்னாக்கா, அதுவும் வந்து இந்த கட் பண்ணோம்ல 4 இன்ச் அந்த கிளாத்து, அதை வந்து
இந்த உரைக்கு மேலே ஒரு 1.5 இன்ச்சோ 2 இன்ச்சோ வர மாதிரி, அதாவது அந்த சின்ன கிளாத்துக்கு மேலே 1.5 இன்ச் வர மாதிரி, அதை கீழேருந்து மேலே அளந்தீங்கன்னா கரெக்டாக வரும். ஓகேங்களா? இதை வந்து ராங் சைடில் தான் வைக்கணும். ராங் சைடு நம்மளை பார்த்த மாதிரி இந்த கிளாத்தை அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வைக்கிறப்ப நம்மளுக்கு ஈஸியாக புரியணும் அப்படிங்கிறக்காக தான் நான் உங்களுக்கு இந்த அளவுக்கு டீட்டெயிலாக சொல்லித்தரேன். ஏன்னா ஒரு பில்லோ கவர் தைச்சி கூட நம்ம வந்து சேல் பண்ணலாம். அதுக்காக தான் இவ்வளோ டீட்டெயிலாக நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். இதை பில்லோ கவர் தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி என்வலப் பில்லோ கவர் தைச்சிங்கன்னா ரொம்பவே வந்து அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறுபடியும் உங்ககிட்ட தைக்கிறதுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதுக்காக தான் வீட்டுக்கு கூட நம்ம வந்து இந்த மாதிரி தைச்சோம்னா குழந்தைங்க இருக்க வீட்டில் குழந்தைங்க வந்து வெளியே வந்து கழட்டாமல் இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ கிளாத் அரேஞ்ச்மெண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 1 2 3 போட்டிருக்கேன். எல்லாத்துலேயும் எந்த பக்கம் நம்ம பக்கம் பார்த்து எந்த ராங் சைடு இருக்கணுமா ரைட் சைடு இருக்கணுமான்னு சொல்லியிருக்கேன். இப்போ அடுத்ததாக நம்ம வந்து தைக்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கேளுங்க, நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம வந்து கிளாத்தை வந்து அரேஞ்ச் பண்ணோம். இதை நீங்கள் வந்து நோட் பண்ணி நோட்டில் வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. காப்பி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பின்னாடி உங்களுக்கு எடுத்து பார்க்கும்போது ஈஸியாக புரியும். ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு ரொம்பவே நல்லா புரியணும் அப்படிங்கிறக்காக தான் சொல்கிறேன். ஏன்னாக்கா இது வந்து ஆன்லைனில் சொல்லித்தரோம். வீட்டில் சொல்லித்தரும்போது நேரில் வந்து ஆஃப்லைனில் சொல்லித்தரும்போது ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த சின்ன கிளாத்தை கெட்ட பக்கத்தில் ஃபோல்டிங் பண்ணி மடிச்சு அடிக்க போகிறோம். ஓகேங்களா? இதை ஃபோல்டிங் பண்ணி நம்ம அடிச்சுக்கலாம். கர்ச்சீஃப்க்கு எப்படி ஃபோல்டிங் பண்ணி அடிச்சிங்களோ அதே மாதிரி தான் இதை வந்து கெட்ட பக்கத்தில் ஃபோல்டிங் பண்ணி அடிச்சுக்க போகிறோம். இது வந்து 6+1 இன்ச்சு ஹைட்டில் ஒரு கிளாத் எடுத்தேன் இல்லைங்களா, அதை வந்து நம்ம ஒன் சைடு வந்து க்ளோஸ் பண்ணியே அடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ இதை நம்ம அடித்து எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம 1 இன்ச் விட்டுருக்கேன் இல்லைங்களா, அதனால் கீழே வந்து 1/2 இன்ச்சில் மடக்கியே அடிச்சு விட்டுக்கலாம். இதை நம்ம க்ளோஸ் பண்ணி எடுத்தாச்சு. ஓகேங்களா? இதே மாதிரியே நம்ம அந்த இன்னொரு கிளாத் 4 இன்ச் கட் பண்ணி எடுத்தோம் இல்லைங்களா, அந்த சின்ன அந்த கிளாத்தையும் வந்து நம்ம இந்த மாதிரி ஒன் சைடு வந்து ஃபோல்டிங் பண்ணி மடித்து அடிச்சுக்கலாம். ஓகேங்களா? இதே மாதிரியே அதையும் வந்து மடித்து அடிச்சுக்கலாம். இப்போ மடித்து அடிக்கும் போது நம்ம அகலத்தில் தான் மடித்து அடிக்கிறோம், நீளத்தில் மடித்து அடிக்கலை. ராங் சைடில் தான் அடிச்சிடும். ஓகேங்களா? அகலத்தில் அடிங்க, நீளத்தில் அடிச்சிடாதீங்க. அகலமாக இருக்க பக்கம், அதாவது 15 இன்ச்சஸ் இருக்கிற பக்கம் தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணி மடித்து அடிக்கிறோம். ஓகேங்களா? மடித்து அடிக்கிறப்ப எட்ஜ் தையல் போடுங்க, நீட்டாக இருக்கும். நான் உங்களுக்கு தெரியணுங்கிறக்காக தான் வேறு கலர் நூல் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து அதே கலர் த்ரெட் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதை மடித்து அடிச்சுக்கலாம். பார்க்குறக்கு இது ரொம்ப கஷ்டமாக தெரியும், ஆனால் இதை வந்து ஈஸியாக வந்து அடிச்சிடலாம். ஒரு பில்லோ கவர் தைக்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். அதனால் ஈஸியாக வந்து இதை அடிச்சிடலாம். 10 மினிட்ஸ் கூட ஆகாது. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இதை சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஏன்னா சைடில் 2 பக்கமும் அடிச்சு விட்டு ஃபுல்லாக ஜாயின் பண்ணுறது மட்டும்தான் நம்மளோட வேலை. பாருங்கள், இதை வந்து நல்லா மடக்கி அடிச்சு கொடுக்குங்க. இந்த மந்த் மட்டும் கொஞ்சம் கம்மியான வீடியோஸ் தான் போட்டிருக்கேன். ஏன்னாக்கா ரொம்ப வந்து ஸ்கூல்லாம் லீவு அப்படிங்கிறங்காட்டி இங்கே ஒர்க் வந்து வீட்டிலவே வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து வீடியோஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகவும் போட்டிருக்கேன், கொஞ்சம் வந்து ரெகுலராக போட முடியல. ஸோ இனிமேட்டுக்கு வந்து நம்ம ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா எப்பவும் போல் வீடியோ போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பேப்பரில் உங்களுக்கு எப்படி நான் வரைஞ்சி காமிச்சனோ அதே மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு வந்து பெரிய கிளாத்தை நம்ம சைடு வந்து நல்ல பக்கம் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்தது கீழே அடுத்த கிளாத் என்னென்னா சின்ன கிளாத்தை மடித்து அடித்த கெட்ட பக்கம் நம்ம பக்கம் இருக்கணும். ஓகேங்களா? இது வந்து நல்ல பக்கம். நல்ல பக்கத்தில் இந்த பெரிய கிளாத் வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே இந்த மடிச்சடிச்ச பக்கம் கீழே வர மாதிரி, அதாவது ஃபோல்டிங் பக்கம் கீழே வர மாதிரி, கெட்ட பக்கம் நம்மளை நோக்கி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது நல்ல பக்கத்தில் இருக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கெட்ட பக்கத்தில் இருக்கிற மாதிரி அதை வந்து வச்சுக்கணும். ஓகேங்களா? நான் உங்களுக்கு தெரியணுங்கிறக்காக தான் வந்து இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லித்தரேன். அடுத்ததாக இங்கே பாருங்கள், நல்ல பக்கத்தை வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இதோட கெட்ட பக்கத்தை நம்ம பக்கமாக பார்த்து வைக்கணும். அது பார்த்திங்கன்னா கீழே இது வந்து ராங் சைடு, கீழே வந்து மடிச்சு அடித்த பக்கம் இருக்கணும். ஓகேங்களா? மடிச்சு அடித்த பக்கம் கீழ் பக்கம் தான் இருக்கணும், மேலே இருக்கக்கூடாது. மேலே வந்து நம்ம தையல் போட்டுக்குவோம்.
அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் கீழேருந்து அளந்துட்டு வாங்க ஓகேங்களா. இந்த அடுத்த துணியை வைக்கும் போது அதுவும் மடித்து அடிச்சிருக்கோம், அதையும் மேலே வச்சுக்கிறோம். இதை மேலே வைக்கும் போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, இங்கே கீழேருந்து நீங்கள் அளந்துட்டு வாங்க, கீழேருந்து வச்சுட்டு வாங்க கிளாத்தை. அப்போ தான் கீழேயும் கரெக்டாக வரும், மேலேயும் உங்களுக்கு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு அந்த துணி கூட ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வரும் ஓகேங்களா. மேலே இருக்க சின்ன துணி கூட ஜாயிண்ட் ஆகிற மாதிரியும் வரும் ஓகேங்களா. இந்த துணியில் மேல் பக்கம் பாருங்கள் 1.5 இன்ச்சுக்கு வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வரும். இப்போ நம்ம வந்து இந்த மேல் பக்கத்தில் இருந்து தையல் போட ஆரம்பிச்சுக்கலாம் ஓகேங்களா. இப்போ இந்த 3 கிளாத்தையும் சேர்த்து வச்சு சைடில் இருந்தோ அப்படி இல்லைனாக்கா மேலே இருந்தோ நீங்கள் தையல் போட ஆரம்பிச்சுக்கோங்க ஓகேங்களா. இப்போ தையல் போடும்போது நீட்டாக போடுங்க, 1/4 இன்ச்சு அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி நம்ம இன்னொரு தையல் போடுவோம் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே 3 கிளாத்தையும் சேர்த்து வச்சு நான் இப்போ தையல் போட்டுகிட்டே வரேன் ஓகேங்களா. நல்லா நீட்டாக 3 கிளாத்துமே ஜாயின் ஆகிற மாதிரி ஒரு எட்ஜஸை வச்சு விட்டு அதுக்கப்புறமா நேராக தையல் போடுங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து தையல் போட்டு முடிச்சு எடுத்துக்கலாம் ஓகேங்களா. இப்போ நான் வந்து திருப்பிக்கிறேன், இந்த கார்னர் திருப்பும் போது கரெக்டாக பார்த்து திருப்பிக்கோங்க. இந்த எட்ஜஸ் வரும்போது நூலை இப்படி கிளாத்தை திருப்பிட்டு ஊசி உள்ளே சொருவிட்டு அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் தைக்க ஆரம்பிங்க. இதே மாதிரி தைச்சிட்டே வந்து 4 பக்கமுமே தைச்சி விடுங்க ஓகேங்களா. 4 சைடுமே நம்ம வந்து தைச்சி எடுத்துக்கலாம். 4 சைடுமே இந்த 3 கிளாத்தும் சேர்ந்து தைக்கிற மாதிரி தைச்சிக்கோங்க. இப்போ இந்த எட்ஜில் திருப்பிக்கலாம், ஊசியை உள்ளே விட்டு திருப்புங்க எட்ஜஸ் திருப்பும் போது. இப்போ இதையும் நம்ம வந்து திருப்பி அடிச்சுக்கலாம். நம்ம இப்போ கெட்ட பக்கத்தில் தான் வந்து தையல் போட்டுட்ருக்கோம், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். 3 கிளாத்துமே இந்த இடத்துல வரும்போது இந்த இடத்துல கரெக்டாக பார்த்து 3 கிளாத்தும் வர மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. மேல் பக்கம் வரும்போது கீழ்ப்பக்கம் 2 கிளாத் இருக்கும், மேல் பக்கம் பார்த்திங்கன்னா 3 கிளாத் வர மாதிரி இருக்கும். அதை நல்லா கரெக்டாக நீட்டாக வச்சு விட்டு அதுக்கப்புறமா தையல் போடுங்க. இப்போ பாருங்கள் நம்ம வந்து தையல் ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு ஓகேங்களா. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, அதையும் தைச்சி எடுத்துடலாம். இப்போ 4 பக்கமுமே நம்ம வந்து கரெக்டாக வந்து வச்சு விட்டு அதுக்கப்புறமா தேய்ங்க, எந்த ஒரு பிசுறும் வெளியே தெரியாமல் மாதிரி நம்ம அடுத்த தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல தைக்கும் போது இந்த 3 கிளாத்துமே கரெக்டாக ஈவனாக இருக்கிற மாதிரி சைட்லலாம் வச்சு விட்டுக்கோங்க. வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. நீட்டாக வரும், ஃபினிஷிங்கு லூஸ் இல்லாமல் இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல 3 கிளாத் வரும், இந்த இடத்த கொஞ்சம் கவனமாக தைச்சிக்கோங்க. இப்போ மேல் பக்கமும் பார்த்தீங்கன்னா இந்த கார்னரை திருப்பி தேய்ங்க ஓகேங்களா. மேல் பக்கத்துலேயே தைச்சிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மேல் பக்கத்தை தைச்சிட்டிங்கன்னா அந்த துணி நெகராமல் இருக்கும், 3 கிளாத்துமே நெகராமல் இருக்கும், ஈஸியாக தைச்சிடலாம். நான் வந்து சைட்லேருந்து ஆரம்பிச்சிட்டேன், நீங்கள் வந்து மேல் பக்கத்துலேருந்து ஆரம்பிச்சிக்கோங்க. இப்போ நான் தைச்சிட்ருக்கேன் இல்லைங்களா, இந்த பக்கத்தை ஃபஸ்ட்டு தைச்சிட்டு அதுக்கப்புறம் சைடு அடிங்க, ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. இது ஃபுல்லாக வந்து நம்ம தைச்சி எடுத்தாச்சு ஓகேங்களா. ஒரு தையல் போட்டாலும் சரி, நீங்கள் 2 தையல் வேணுன்னா 2 தையல் போட்டுக்கோங்க. இப்போ 2 தையலே நம்மளுக்கு தேவையில்லை, ஏன்னா இது கெட்ட பக்கம், இதை நம்ம வந்து திருப்பி விட போகிறோம். இப்போ இந்த தையலை இப்போ திருப்பி விட்டுட்டு மறுபடியும் மேல் பக்கமாக இன்னொரு தையல் நம்ம வந்து போட போகிறோம் ஓகேங்களா. இப்போ நம்ம திருப்பி விட்டுட்டோம் பாருங்கள், நல்லா நீட்டாக திருப்பி விட்டுக்கோங்க பாருங்கள். இப்போ நம்ம திருப்பிக்கலாம். திருப்பிட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா 4 சைட்லேயும் 1/2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும் ஓகேங்களா. இப்போ நம்ம உள்ளே வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு அடிச்சிருக்கோம் அப்படின்னா வெளியே வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து சுற்றி வர தையல் போடுங்க. பாருங்கள் இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த பிசுறு எல்லாமே மறைஞ்சிரும். நம்ம போன பில்லோ கவரில் என்ன பண்ணோம் அப்படின்னா வெளிப்பக்கம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்பக்கம் அடித்தோம். இந்த கவருக்கு உள்டாவா உள்பக்கம் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா வெளிப்பக்கம் அடிக்கணும். கார்னர் எல்லாம் நல்லா நீட்டாக எடுத்து விட்டுட்டு இந்த 4 சைட்லேயுமே நீங்கள் அடிங்க. 1/2 இன்ச்சுக்கு அடிச்சிங்கன்னா இன்னுமே நீட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா சைட்லலாம் கிளாத் விட்ட மாதிரி அந்த ரெடிமேட் பில்லோ கவர் மாதிரி நீட்டாக தெரியும் ஓகேங்களா. இந்த மாதிரி அந்த உள்ளுக்குள்ளே நம்ம அடிச்சிருக்கிறத கை வச்சு பார்த்து கரெக்டாக அது வந்து இந்த தையலுக்குள்ளே இருக்க மாதிரி வச்சுக்கிட்டு தேங்க. அதுக்காக தான் நான் இந்த விரலை வந்து இப்படி வச்சு அடிச்சிட்ருக்கேன் ஓகேங்களா. புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சுற்றி வர 4 பக்கமும் அடிச்சுக்கலாம் ஓகேங்களா. அவ்வளோதான், நம்மளோட என்வலப் பில்லோ கவர் ரெடி ஆகிடும். இந்த கார்னர் வரும்போது நிறுத்திட்டு ஊசியை உள்ளே குத்தி அதுக்கப்புறம் திருப்புங்க. இதே மாதிரி 4 எட்ஜஸுமே தைச்சிருங்க ஓகேங்க, 4 சைடுமே தைச்சிருங்க. இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன்.
அந்த பிசிறு எல்லாம் வந்து உள்ளே போகுதான்னு பார்த்துக்கோங்க. விரல வச்சு அமுத்தி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துலயே கார்னரை வந்து நம்ம ஊசியை நிறுத்தி குத்தி அதுக்கப்புறம் திருப்பிட்டு மறுபடியும் தைக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி தைக்கும்போது நம்ம ரெடிமேடாக வாங்கும்போது சைடில் எப்படி வந்து நம்மளுக்கு 4 பக்கமும் வந்து கிளாத்து வந்து அழகாக இருக்குமோ அதே மாதிரி இதுலேயும் வந்து நல்லா நீட்டாக தெரியும். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்து பில்லோ கவர் தைச்சு பாருங்கள். ரொம்பவே நீட்டான ஒரு என்வலப் பில்லோ கவர் வந்து உங்களுக்கு ரெடி ஆயிடும். இந்த இடத்துல தைக்கும் போது கொஞ்சம் நீட்டாக எடுத்து விட்டு தைங்க, அப்போ வந்து நீட்டாக இருக்கும். இந்த எட்ஜ் வரைக்கும் தைச்சிட்டு மறுபடியும் அந்த லாஸ்ட் வரைக்கும் தைச்சிடலாம். ஓகேங்களா? அவ்வளோதான், நம்மளோட பில்லோ கவர் வந்து ரெடி ஆயிடும். இந்த பில்லோ கவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே ஈஸி தான். இது கொஞ்சம் உங்களுக்கு சொல்லணுங்கிறக்காக மொல்லமாக வந்து ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? அவ்வளோதான், நம்மளோட பில்லோ கவர் ரெடி ஆயிடுச்சு. இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் கேளுங்க. அவ்வளோதான். இந்த வெளிப்பக்கம் வந்து இந்த மாதிரி இருக்கும். நான் வந்து வேறு கலர் த்ரெட்டு போட்டிருக்கேன். நீங்கள் சேம் கலர் த்ரெட்டு போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். பாருங்கள், உள்ளுக்குள்ளே எந்த இதுவும் இருக்காது, பிசுறு தெரியாமல் நீட்டாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து தையல் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? தையல் போட்டிங்கன்னா வெளிப்பக்கம் வந்து நீட்டாக வந்து ஒரு டிசைன் மாதிரி கிடைக்கும். உள்பக்கம் வந்து எந்த ஒரு இது பிசுறு இல்லாமல் நம்மளுக்கு வந்து நல்லா நீட்டாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்காகத்தான் வந்து இந்த பில்லோ கவரை வந்து நான் உங்களுக்கு மேக் பண்ணி காட்டியிருக்கேன். பாருங்கள், பிசுறு இல்லாமல் இருக்குது பாருங்கள். பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அப்படி பிசுறு தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தையலை வந்து நல்லா உள்ளே தள்ளி போட்டுக்கலாம். ஓகேங்களா? அந்த பிசுறு உள்ளே போகிற மாதிரி வச்சு கூட போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பில்லோ கவர் ரெடி ஆகிடுச்சு. என்வலப் பில்லோ கவர் நீங்களும் ஸ்டிச் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பிச்சி விடுங்க. உங்கள்கிட்ட என்ன கிளாத் இருக்கோ அந்த கிளாத்தை வச்சே நீங்கள் தைச்சி அனுப்பிச்சி விடலாம். இதுக்குன்னு தனியாக கிளாத் எடுக்க தேவையில்லை. இப்போ நான் வந்து பில்லோ வந்து போட்டுட்டேன். பாருங்கள், நீட்டாக இருக்குது. எந்த ஒரு பில்லோவும் வெளியே தெரியாத மாதிரி இருக்குது. உங்களுக்கு இன்னும் கூட வேணும்னாக்கா இந்த மேல் கிளாத்தை இன்னும் கூட ஒரு 1 இன்ச் வந்து கீழே இறக்குற மாதிரி ஒரு 6 இன்ச்சுக்கு பதிலாக ஒரு 7 இன்ச் 8 இன்ச் கூட வச்சு தைச்சிக்கலாம். பாருங்கள், நீட்டாக இருக்குது பில்லோ கவர். பில்லோவே வெளியே தெரியாது, வெளியே சீக்கிரம் வராது. சைட்லேயும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தையல் போட்டிருக்கிறது உங்களுக்கு டிசைன் மாதிரி தான் தெரியும். நீட்டான ஃபினிஷிங்லாம் வந்திருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி என்வலப் பில்லோ கவர் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.